சூப்பராக ரீரிலீஸ் ஆனது பார்ட் 2 மட்டுமே ரீரிலீஸ் ஆனது. அது சார் சூப்பராக போகுது. அதாவது 4 மணி நேரம் போனதே தெரியல. ஏதாச்சும் சாங்ஸ் கட் பண்ணியிருக்காங்க சார்? ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பார்க்கல, அதனால் எனக்கு தெரியல. ஆனால் நல்லா இருக்கு படம். படம் நல்லா இருக்கு. விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இப்போ மாற்றிருக்காங்க. பழசு இப்போ புதுசு ரெண்டும் கலந்து ஓடிட்டு இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. பாகுபலி சூப்பராக இருக்கு. நல்லா இருந்தது. ஏதாச்சும் எஃபெக்ட்ஸ் மாற்றிருக்காங்க? நல்லா இருந்தது. பாட்டு ஏதாச்சும் கட் பண்ணியிருக்காங்க? பாட்டுல கட் பண்ணியிருக்காங்க, மற்றபடி நல்லா தான் இருந்தது. சூப்பர். 9 years அதை பற்றி இப்போ ஏதாச்சும் ஆமாம், மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பாட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இட் இஸ் ஸோ நைஸ், ஓவர்வெல்மிங் நைஸ். நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் ஏதாச்சும் கட் பண்ணியிருக்காங்க? ஆமாம், ஒரு 2-3 சாங்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க சார். தேட்டரில் இது வரைக்கும் பார்க்கல, இப்போ தான் பார்த்துருக்குறேன். படம் நல்லா இருக்குங்க சார். ஆஃப்டர் 10 years விட்டுருக்காங்க 2 பாட்டு சேர்த்து. ஆமாங்க சார். அது எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். எஃபெக்ட்லாம் பக்காவாக இருக்குங்க சார். சூப்பராக இருக்குது படம். இன்னொரு வாட்டி வரலான்னு தான் பார்க்குறேங்க சார். நல்லா இருக்குது படம். ஏதாச்சும் டிஜேஸ் மாற்றிருக்காங்க, பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் மாற்றிருக்காங்க? எல்லாமே மாற்றிருக்கிறாங்க சார். பக்காவாக மாற்றிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க சார். இன்னொரு வாட்டி கூட போய் பார்க்கலாங்க சார். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்க்கணும். தேட்டரில் போய் பார்க்கணும் சார். எஃபெக்ட்ஸ் பக்காவாக இருக்குங்க சார். நல்லா இருக்கு. ஏதாச்சும் சீன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க? அது நாங்கள் புதுசாக இருக்க பார்த்ததுனால ஒன்றும் தெரியல நம்மளுக்கு. அது இன்னொரு வாட்டி பார்த்தாரா நம்மளுக்கு தெரியும் சார். தேங்க்யூ சார். பாகுபலி நல்லா இருக்குண்ணே. ஓகே, ஏதாச்சும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் மாற்றிருக்காங்க? இல்லை, ரெண்டு மூவி கலந்து ஓட்டிருக்காங்க. நல்லா இருக்கு, ஃபுல்லாக ஓட்டுறாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் முன்னைக்கு இப்படிக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு. நான் முன்னாடி தேட்டரில் பார்க்கல, இப்போ தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் அதான் முன்னாடி தான் நம்ம எல்லாருக்குமே அப்படி தான். நம்ம முதல் பார்க்கும்போது நம்ம யாருக்குமே பிடிக்காது. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது தான் நமக்கு லாங்காக போகுது. 4 மணி நேரம் கிட்டத்தட்ட போகுது. அப்படிலாம் ஒன்றும் தெரியல, பெருசாலாம் எதுவும் தெரியல. நார்மலாக நம்ம எப்பயுமே நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், தேர்ட் ஹாஃப் மூணும் சேர்ந்து பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியே எடுத்துருக்கிறாங்க. ஏதாச்சும் சீன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களா சார்? சீன்ஸ் ஆட் பண்ணால் கடைசி சீன் தான். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், தேர்ட் ஹாஃப் கடைசியாக தான் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க எல்லாமே. எப்படி இருக்கு ப்ரோ? சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை ப்ரோ. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. பியூர்லி கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னா இந்த மூவி தான். ஸோ எஸ்எஸ் ராஜமௌலி சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னா. இது 2015 ப்ளஸ் வந்து 17 வந்திருக்குது. இன்னும் மேக்கிங் அது சீரியஸ்லி இப்போ பார்த்தா கூட வந்து பார்த்தோன்னா ஒரு நியூ மூவி பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படி இருக்குது. எல்லா சீனுமே அள்ளுதுங்க. அவ்வளோதான் அந்த மூவிஸோட அந்த ஒரு குவாலிட்டியே. இப்போ நீங்கள் அது 15 வந்த மூவின்னு நம்பவே முடியல. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆகட்டும், அது செகண்ட் பார்ட் ஆகட்டும், அது எதுவுமே நம்ப முடியல. அப்ரோச்மெண்ட்டாக வந்து பாரபட்சமே பார்க்காம எல்லா சீனுமே கட் பண்ணியிருக்காங்க. எது தேவையில்லையோ அந்த சீன்ஸ் எல்லாமே கட் பண்ணியிருக்கிறாங்க. அது சூப்பராக பாட்டு கட் பண்ணியிருக்கிறாங்க. அது கரெக்டாக தான் பண்ணுது. ஏன்னா அது கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் இருக்கும் அந்த படத்தில் பார்க்கும் போதுமே. பட் அதை கட் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் தான். சீன்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணியிருக்காங்க? சீன்ஸ் அப்படின்லாம் இல்லை, டெலிட்டட் சீன் அங்கங்கே தூவி விட்டுருக்குறாங்க, அவ்வளோதான். ப்ளஸ் என்ன ஒரு விஷயம்னா, கீரவாணி சார் அவருக்குலாம் வந்து பார்த்தோன்னா இன்னும் எனக்கு அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னன்னா, இன்னும் நிறையா படங்க பண்ணுங்க. ராஜமௌலி சாருக்கும் பெரிய எக்ஸ்பெக்ட் நான் சொல்கிறேன். ஸோ ராஜமௌலி சார் இன்னும் வந்து அவர் 3 வருஷம் ஆச்சு அவர் ஒரு படம் பண்ணி. மறுபடியும் அவரோட கம்பேக் எதிர்பார்க்குறோம் அப்படின்றத சொல்கிறேன். சூப்பரான மேக்கிங் சார், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இது டிவிலேயே எத்தனை வாட்டி பார்த்துருக்குறோம் அப்படின்லாம் மேட்டர் இல்லை. நான் அது அப்போ வரும்போதும் வந்து பார்த்தோன்னா 2015 டைம்லையும் பார்த்தேன், 2017 டைமில் பார்ட் 2 பார்த்தேன். இப்போ எபிக் வெர்ஷன் பார்க்கும்போதெல்லாம் சீரியஸ்லி கூஸ் பம்ப்ஸ் அள்ளுது ப்ரோ. சொல்ல வார்த்தையில் பிரபாஸ் சார் வந்து ரெபல் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து அவருக்கு மட்டும் தான் சேரும் கன்ஃபார்ம். இது தமிழா இன்ட்ரோலாம் ஷார்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற இல்லை, கரெக்டு தான். ஆக்சுவலாக பாகுபலி படத்துக்கு தான் தேவை அவங்க. அதனால வந்து எப்படி பார்க்க முடியுமோ அப்படி வேணால் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக கிளாமருக்காக யூஸ் பண்ண மாதிரி இருந்தது. அதுலேயே ஒரு 2 ஃபைட் சீன் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதானே தவிர. அனுஷ்கா ஷெட்டி மேம்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. அதே மாதிரி ரம்யா கிருஷ்ணன் மேம்லாம் வந்து பார்த்தோன்னா மாஸ்டர் பீஸான ஒரு ஆக்டிங் இந்த படம்லாம். அது மொத்தத்தில் சொல்ல போனால் 3 டிராகன் செதுக்கி விட்டுருக்காங்க, அவ்வளோதான். 3 டிராகன், பிரபாஸ் சார் ஆகட்டும், ப்ளஸ் வந்து கீரவாணி சார் ப்ளஸ் ராஜமௌலி சார் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. எல்லா ஆடியன்ஸுமே தகும். ஸோ அந்த 4 மணி நேரம் போனதே தெரியல.
ம்? லாகிங் ஏதாச்சும் எனக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரோ, இந்த படம் நான் ஆல்ரெடி பார்த்துன்றனால எனக்கு பெருசாக லேகிங் இல்லை. இதை புதுசாக பார்க்குறவங்களுக்கு லேகிங்கிறது இருக்க தான் செய்யும். பட் 4 மணி நேரம் மகிஷ்மதியோடைய அந்த ஒரு யூனிவர்ஸ்க்கே போயிட்டோம். அப்படி இருந்துச்சு. ஸோ அடுத்து அவரோட மூவி ரீரிலீஸ் பண்ணலாம். எஸ் ராஜமௌலி சாரோட மூவி ரீரிலீஸு மகதீரா மூவி வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்டு ஈகா 2 மூவியுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த படம் விட்ட மாதிரி கண்டிப்பாக மகதீரா விடுவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அது சூப்பரான ஒரு மூவி, கல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்தோம்னா 10க்கு நான் எத்தனை மார்க் வேணால் கொடுக்கலாம். அவ்வளோ ஒர்த்தியான மூவி. கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் நான் தேட்டரில் பாருங்கள். இந்த வருஷம் நம்ம வந்து தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. அது ஹைலி சவுண்ட் எஃபெக்ட் உள்ள தேட்டராக போய் பாருங்க. கண்டிப்பாக படம் சூப்பராக இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு தனித்தனியாக பார்த்ததுலையும் இப்போ 2 பார்ட்டும் ஒன்றா பார்க்கறது 4 hours பார்க்கறது எந்த இடத்துலையும் லேக்கிங் இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ்ல எப்படி இருக்கும்? கூஸ்பம்ஸ் இந்த படம் 2015ல பார்த்துருக்கீங்க, 17ல பார்த்துருக்கீங்க. அது இப்போ பார்க்கும்போது அந்த கூஸ்பம்ஸ் கனெக்டிவிட்டி இருக்குங்களா? பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸு முன்னைக்கு இப்போக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கவே முடியாது. ஒரு ராஜமௌலி சாரோடைய முந்தைய படத்தோட இந்த படம் எப்படி வரும்? இந்த படம் அடிச்சுக்கவே முடியாதுங்க. பாகுபலி அடிச்சுக்கவே முடியாது. அதே மாதிரி ராஜமௌலி சாரோடைய முந்தைய படம் ரீரிலீஸ் பண்ணாங்க. அதை பற்றி ட்ரிபிள் ஆர் பண்ணலாம். அந்த மூவிஸ்ல அதிகம் பார்க்கலாம். அதே மாதிரி பிரபாஸ் சார் அவர் வந்து பார்த்தோம்னா இப்போ ரொம்ப ஆவரேஜான மூவியா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது ஆவரேஜான மூவின்லாம் சொல்ல முடியாதுங்களா. சூப்பர் ஹிட் மூவின்னு தான் சொல்ல முடியும். இந்த படம் இப்போ பிரபாஸ் வந்து சூஸ் பண்ற மூவிஸ்லாம் அப்படி இருந்துச்சு. ஸோ இப்பயே நிறைய பேர் சொல்றது என்னன்னா பாகுபலி மாதிரி ஒரு படம் எப்போ கொடுப்பாரு. கண்டிப்பாக இப்போலாம் ஆவரேஜான மூவி தான் சூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. பாகுபலி மாதிரி விறுவிறுப்பான மூவி சூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் பிரபாஸ். அதே மாதிரி பார்த்து லீடு ஏதாவது வச்சுருக்காங்களா? படத்தில் லீடெல்லாம் எதுவும் இல்லைங்க. லீடெல்லாம் எங்கேயுமே அடிச்சுக்க முடியாது. சீன்ஸ் தான் நிறைய. பார்ட் 3க்கு லீடு கொடுத்த மாதிரி தெரியல. ஆக்சுவலாக இதோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பார்ட் 3க்கு லீடு கொடுத்தால் கொடுக்கலாம், வந்தால் வரலாம். அதே மாதிரி சாங்ஸு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சாங்ஸ் 2 சாங்ஸ் வரல. பேக்ரவுண்ட் மியூசிக் பேக்ரவுண்ட் சாங்ஸ் மியூசிக்லாம் நல்லா இருக்கு. அதில் என்ன 5ல சரௌண்டிங்கில் கொடுத்துருந்தாங்க. இப்போ 7.1ல கொடுத்ததுல ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக எந்த இடத்துலையும் லேக்கிங் இல்லைங்க. லேக்கிங் எங்கேயும் ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு இருக்கிற மாதிரியே போடுவாங்கன்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்து வந்தாங்க. ஆனால் எப்படி எங்கே கனெக்டிவிட்டி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கனெக்டிவிட்டி கொடுத்து ஸ்மூத்தாக கொண்டுட்டு போயிருக்காங்க. கீரவாணி சாரு இதே மாதிரி எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்லாம். மியூசிக்ஸு எல்லாமே இதே மாதிரி எடுத்தா பரவாயில்ல. அதே மாதிரி அனுஷ்கா செட்டிலாம் அடிச்சுக்கவே முடியாதுங்க எதுலேயுமே. ஃபேவரட் ரோலு அந்த அடித்தவரலை. ஓவராலா ரேட்டு 1000 கூட கொடுக்கலாங்க இந்த படத்துக்கு. ஆக்சுவலாக நிறைய சீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல்ல சொன்னால் உங்களுக்கு புரியாது, வந்து பாருங்க. ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறம் மேலே என்ன நடக்குது அது தத்ரூபமாக அனிமேஷன்லாம் காமிச்சிருக்கிறாங்க.